சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் பக்கத்தில் போய் நம்ம டி டிரைவ் இருக்குது சார். டி டிரைவில் போனீங்கன்னா எக்கோ கேஸுன்றது பெட்ரோல் சார், எக்கோ ஸ்மோக்குன்றது டீசலோட. எக்கோ கேஸோட சாஃப்ட்வேர் வந்து இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது அப்ளிகேஷன் சார். இந்த நான் வேணால் முன்னாடி வேணால் வச்சு தரேன். ஷார்ட்கட் பண்ணிட்டு அங்கே வேணால் வச்சுக்கலாம். முன்னாடியே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இந்த இதில் இருக்கும். நீங்கள் எக்கோ கேஸ் போனாலும் ஓகே சார். இது மூலியமாகவும் நீங்கள் எக்கோ கேஸ்னால் பெட்ரோலோட வந்துருச்சு சார். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ ஸ்மோக்கோட. ஓகேவா சார்? இதை வந்து ஸ்மால் பண்ணி கீழே வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே இது பண்ணிக்கணும் சார். அதுக்கப்புறம் இப்போ கேஸ் தான் பார்க்க போகிறோம். கேஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கேஸ் அனலைசர். இப்படி கேஸ் அனலைசர் வந்ததுன்னா பெட்ரோல் இருக்கும் சார். மெஷின் ஆன் பண்ணுறோம். மெஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வண்டி நிறுத்திட்டு அந்த வண்டி இப்படி நிறுத்தணும். அந்த வண்டி தான் ஒரு கையில் கொடுப்பா கொடுங்க. இதை எடுத்துகிட்டு போ. பாஸ் பண்ணி எடு. ஆன் பண்ணதுக்கப்புறம் இது வரைக்கும் கொடுங்க. ஒரே ஒரு வயர் தான் சார். பின்னாடி ஆன் பண்ணி மட்டும் போகும். இது வந்து இதோட கம்பெனி லிங்க் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் சார். ஆமாம், கம்யூனிகேஷன் கேபிள் சார். அது எல்லாமே யூஎஸ்பி அப்படி வச்சுருக்கோம். ஹாஸ்பிட்டல் பார்த்து நிறைய ஐடியா யாருக்குமே தெரியாது. இங்கெல்லாம் 00 ஆமாம் சார். இந்த மாடல் வந்து இங்கே வரும் சார். எக்கோ கேஸ் கண்ட்ரோல்ன்றது இங்கே வரும். வார்மப் ஆகும் சார். வார்மப் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எக்கோ கேஸ் கண்ட்ரோல்ன்றது இங்கே வரும். ஆனால் கேஸ் பெஞ்ச் ரொம்ப நாள் ஐடியில் இருந்தனால வார்மப்க்கு டைம் எடுக்கும். முன்னாடி என்ன இருக்குன்னா அதெல்லாம் மாற்ற வேண்டியது மாற்றணும் சார். காஸ்ட் ஓட்டுற வரைக்கும் ஓட்டு ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஆட்டாதரா மோஸ்ட்லி ஒரு 2 டைம் தான் ஆன் பண்ணுவோம். நீங்கள் இந்த வருஷத்துக்குலாம் அந்த பின்னாடி இருக்க ஓட்டு சென்சார்லாம் மாற்றிருந்தோம். ரெகுலராக யூசேஜ் இருந்ததுன்னா மாற்றி சொல்லுவோம். அது ஃபெயிலியர் ஆனால் மட்டும் இதில் வரும் எரர், ஓட்டு எரர், CO2 கார்பன் எரர்ன்றது என்ன பண்ணியாச்சு. எவ்வளோ சார் லீக் டெஸ்ட்டுன்னு வருது சார். LCH லீக் டெஸ்ட்டு தெரியுது. LCH லீக் டெஸ்ட்டு. இது ஹோல்ட் ஆகி பாஸ்ன்னு வரணும். பாஸ்ன்னு வர்ற வரைக்கும் இது வந்து க்ளோஸ்லேயே தான் இருக்கும். தெரியுதுங்களா? பாஸ்ன்னு வந்துருச்சு. ஹோல்ட் ஆகிட்டு அடுத்து HC டெஸ்ட்டு தெரியுதா சார்? லோ ஃப்ளோன்னு வருதுங்களா? அப்போ வந்து இதை நீங்கள் இது பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HCக்கு ஹைட்ரோ கார்பனோட ஏர் வந்து உள்ளுக்குள்ளே போகும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். தண்ணி வந்து இந்த இதுக்கு மேலே ஊற்றாது. மினிமம் லெவலுக்கும் கீழே, அதாவது அந்த ஹோஸ் இந்த ஹோஸ் வந்து உள்ளுக்குள்ளே போகும். இந்த ஹோஸ் வந்து டச் ஆகிற அளவுக்கு அதிகமாகவும் போகல, கம்மியாக. நான் சொல்கிறேன் சார். அப்புறம் நீங்கள் ஒரு 2 வண்டிக்கு எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் டிசைன் அது வேல்யூ இல்லை சார். அங்கிட்டு போட நீ அங்கிட்டு இதே எடுத்து அது அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு 0 ஃபால்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு 0 ஃபால்ட் அந்த ஹைட்ரோ கார்பன் இருக்குது. லீக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் பண்ணுச்சுன்னா எல்லாமே பாஸ் ஆகிடுச்சு. லீக் டெஸ்ட்டு பாஸ் ஆகிடுச்சு, ஹைட்ரோ கார்பன் டெஸ்ட் பாஸ் ஆகிடுச்சு, ஓட்டு சென்சார் வந்து பாஸ் ஆகிடுச்சு. வந்து ஸ்டாண்ட் பல்ஸை வந்து உங்களுக்கு மெஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை சார். 0 வரும் டிகிரி சார். புரியுது. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இதுதான் வச்சுருக்கீங்களா சார்? ஆமாம்.
இந்த இங்கெல்லாம் வச்சுருக்கிறதுல என்னது இது இல்லைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மார்க்ஸ் இருக்குது சார். அதெல்லாம் ரேட் கம்மி சார். இது வந்து ரேட் அதிகம் சார். இதெல்லாம் ரேட் கம்மி. வந்துச்சா சார்? எக்கோ கேஸ் 100 வந்துருச்சுங்களா? இந்த இது எக்கோ கேஸ் 100 வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். இது வரைக்கும் அது வெர்ஷன் சார் 5. அதுக்கப்புறம் இதை விட்டுலாம் வச்சுட்டு நம்ம எல்லாமே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் தான். இது வரைக்கும் புரிஞ்சுது சார். ஃபஸ்ட்டு லீக் டெஸ்ட்டு, ஹச்சி டெஸ்ட்டு, ஓட்டோஸ் டெஸ்ட்டு, அது டெஸ்ட்டுங்கிறப்ப க்ளோஸ் இருக்கும். ஹச்சி டெஸ்ட்டும் போது ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த எக்கோ கேஸ் 100 வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இங்கே சிஸ்டத்துக்கு போவோம். சிஸ்டத்தில் அந்த இது அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணால் இந்த தான் வரும் சார். என்ட்ரு கொடுங்க சார். பெட்ரோல் வண்டி என்ட்ரு கொடுங்க. ஓகேங்களா? ஓகே. கம்யூனிகேஷன் சீரியல் போர்ட்டில் அதுவே செக் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்டிங் எடுக்கிற ஸ்க்ரீனுக்கு வரும். இப்போ வண்டி நம்பர் அடிங்க சார். கஸ்டமர் பேர், வண்டி நம்பர், கஸ்டமர் பேர் சும்மா ஏதாவது ஒரு பேர் கவர்மெண்ட் ஐடி நம்பர் அடிங்க சார். வண்டி நம்பர் அடிங்க சார். என்ன ஃபுல்லாக அடிங்க, இல்லைன்னா என்ன நம்பரோ அது 78 M MD 7866 MB சார். ஓகே. என்ஜின் நம்பர் ஏதாவது தெரிஞ்சுதுன்னா போட்டுக்கலாம் சார். அப்படி இல்லைனா 1 2 3. வெஹிக்கிள் மேக் வந்து பஜாஜ். என்ட்ரு